விஜயை திருமணம் செய்ய போகிறார். விஜய் என்றால் நம்ம தமிழ் நடிகர் மந்தனா பணம் புகழுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர். ரஷ்மிகா மந்தனா நெருக்கமான படுக்கையறை காட்சிகளில் நடித்திருப்பார். லிப்லா காட்சிகள் கூட இருந்திருக்கும். அது மட்டும் இந்த படத்தில் செமி நியூடாக, அதாவது அரை நிர்வாணமாக கூட நடித்திருக்கிறார் ரஷ்மிகா மந்தனா. இவர்களுடைய காதல் ஜூலை மாதம் 3ஆம் தேதி நடந்தது. ரஷ்மிகா மந்தனாவும் சுற்றுலாவுக்கு பேர் போன மாலத்தீவில் ஒன்றாக கொண்டாடிய ஃபோட்டோ கூட சோஷியல் மீடியாவில் வெளியானது. ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோக்களை வெளியிட்டவரே ரஷ்மிகா மந்தனா தான். அந்த ஃபோட்டோக்கள் கூட இப்போது கூட இணையத்தில் காணலாம். இவருக்கு அஃபேர் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக அந்த படத்தில் இந்த இருவருக்கும் இடையே நெருக்கமான காதல் காட்சிகள் இருந்தன. லிப்லா காட்சிகள் கூட இருந்தன. இதை பார்த்துவிட்டு ரக்ஷித் ஷெட்டியின் வீட்டில் குடும்பத்தார் முகம் சொலித்தார்கள். ரக்ஷித் ஷெட்டி ரஷ்மிகா கிட்ட சொன்னார், நம்ம 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, சீக்கிரத்தில் கல்யாணம் ஆக போகுது, இனிமேல் நீ இந்த மாதிரிலாம் இவ்வளவு நெருக்கமான படுக்கை ஏறி காட்சிகளிலும் லிப்லா காட்சிகளிலும் நடிக்கக்கூடாது என்று சொன்னார். என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆனது. திருமண நிச்சயதார்த்தம் முறிந்து போனது. அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு நடிப்பதற்கு ரஷ்மிகாவை சம்மதிக்க வைத்தீர்கள் என்று கேட்டதற்கு அவர் கூலா என்ன சொன்னார்னா, நான் எப்போவுமே என் படத்தில் நடிக்கிற நடிகைகள் கூட ஆஃப் ஸ்க்ரீனில் கெமிஸ்ட்ரியை டெவலப் பண்ணிப்பேன், அப்போ தான் ஆன் ஸ்க்ரீனில் அவங்களுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். படத்திலிருந்து அந்த நடிகை தூக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் அந்த படத்தில் ரஷ்மிகா மந்தனா என்ட்ரி ஆனார். என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். திரைக்கூத்து நேயர்களே, நான் பல்வேறு சேனல்களிலும் பேசுவதை நீங்கள் பார்ப்பதற்கு வசதியாக என்னுடைய ட்விட்டர், அதாவது எக்ஸ் ஐடி வித்தகன் 86045 நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரஷ்மிகா மந்தனா விஜயை திருமணம் செய்ய போகிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு கண்டென்ட். அதாவது விஜய் என்றால் நம்ம தமிழ் நடிகர் விஜய் அல்ல, விஜய் தேவரகொண்டா, அவரை ரஷ்மிகா மந்தனா திருமணம் செய்ய போகிறார் என்பதுதான் லேட்டஸ்ட் டாபிக். இந்த ரஷ்மிகா மந்தனா ஒரு கன்னடத்து பைங்கிளி. காஃபி தோட்டத்துக்கு பேர் போன கூர்க் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், கர்நாடக மாநிலத்தில். அங்கே கன்னடத்தில் கிரீக் பார்ட்டி என்கிற படத்தில்தான் ரஷ்மிகா மந்தனா முதலில் அறிமுகமானார். அவரை அறிமுகம் செய்தவர்கள் கன்னட நடிகர்களான சஞ்சித், ரக்ஷித் ஷெட்டியும் ரிஷப் ஷெட்டியும். இவங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். ரக்ஷித் ஷெட்டி கதை திரைக்கதை எழுதி நடித்த படம்தான் கிரீக் பார்ட்டி. அந்த படத்தை இயக்கியவர் ரிஷப் ஷெட்டி. அந்த படத்தில்தான் ரஷ்மிகா மந்தனா முதலில் அறிமுகம் செய்யப்பட்டார். அதில் ரக்ஷித் ஷெட்டிக்கு ஜோடியாக நடித்திருப்பார். அப்போது ரஷ்மிகா மந்தனாவுக்கு 20 வயசு தான். நான் சொல்வது 2016ஆம் ஆண்டு. அப்போது அந்த படத்தின் ஹீரோ ரக்ஷித் ஷெட்டிக்கும் ரஷ்மிகா மந்தனாவுக்கும் லவ் அஃபேர் ஏற்பட்டது. இவர்களுடைய காதல் அந்த கன்னட பத்திரிகைகளில் வெளியானது. அதை அவர்கள் மறுக்கவும் இல்லை. அதன் பிறகு அந்த இரு வீட்டு குடும்பத்தாருடைய ஆசீர்வாதத்துடன் ரஷ்மிகா மந்தனாவுக்கும் ரக்ஷித் ஷெட்டிக்கும் திருமண நிச்சயதார்த்தம் 2017ஆம் ஆண்டு
ஜூலை மாதம் 3ஆம் தேதி நடந்தது. நெருங்கிய உறவினர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. அந்த ஃபோட்டோக்கள் கூட இப்போதும் கூட இணையத்தில் காணலாம். அந்த அளவுக்கு ரக்ஷித் ஷெட்டியோட நெருக்கமாக இருந்த ராஷ்மிகா மந்தனாவுக்கு அந்த பட வெளியீட்டுக்கு பிறகு நிறைய பட வாய்ப்புகள் குவிந்தன. ஆனால் துரதிருஷ்டவசமாக ரக்ஷித் ஷெட்டிக்கு சிறிது காலத்துக்கு பட வாய்ப்புகளே இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் ராஷ்மிகா மந்தனாவுக்கு நெருக்கமானவர் தான் விஜய் தேவரகொண்டா. ராஷ்மிகாவும் விஜய் தேவரகொண்டாவும் சேர்ந்து நடித்த முதல் படம் கீத கோவிந்தம். அந்த படத்தில் நடித்த போது விஜய் தேவரகொண்டாவுடன் இவருக்கு அஃபேர் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக அந்த படத்தில் இந்த இருவருக்கும் இடையே நெருக்கமான காதல் காட்சிகள் இருந்தன. லிப்லாக் காட்சிகள் கூட இருந்தன. இதை பார்த்துவிட்டு ரக்ஷித் ஷெட்டியின் வீட்டில் குடும்பத்தார் முகம் சொலித்தார்கள். ரக்ஷித் ஷெட்டி ராஷ்மிகா கிட்ட சொன்னார், நம்ம 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, சீக்கிரத்தில் கல்யாணம் ஆக போகுது, இனிமேல் நீ இந்த மாதிரிலாம் இவ்வளவு நெருக்கமான படுக்கை ஏறி காட்சிகளிலும் லிப்லாக் காட்சிகளிலும் நடிக்கக்கூடாது என்று சொன்னார். ஆனால் ராஷ்மிகா மந்தனா அதை அலட்சியம் செய்தார். அலட்சியம் செய்தது மட்டுமல்ல, விஜய் தேவரகொண்டாவுடன் தனிப்பட்ட முறையில் நெருக்கத்தையும் வளர்த்து கொண்டார். இதையடுத்து ராஷ்மிகாவுக்கும் ரக்ஷித் ஷெட்டிக்கும் இடையே நடந்த என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆனது. திருமண நிச்சயதார்த்தம் முறிந்து போனது. இதன் பிறகு டியர் காம்ரேட் என்கிற படத்திலும் ராஷ்மிகாவும் விஜய் தேவரகொண்டாவும் சேர்ந்து நடித்தார்கள். அந்த படம் தமிழிலும் கூட டப் செய்து வெளியானது. அந்த படத்திலும் கூட இந்த இருவருக்கும் இடையே நெருக்கமான காதல் காட்சிகள் அதிக அளவில் இருந்தன. லிப்லாக் காட்சிகளும் டீப் லிப்லாக் காட்சிகளும் கூட இருந்தன. இதற்கு பிறகு நீங்கள் விஜய் தேவரகொண்டாவை லவ் பண்ணுறீங்களா என்று ராஷ்மிகாவிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு, நாங்கள் லவ் பண்ணலை, வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் என்று பதிலளித்தார். ஆனால் இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு புத்தாண்டை கூட விஜய் தேவரகொண்டாவும் ராஷ்மிகா மந்தனாவும் சுற்றுலாவுக்கு பெயர் போன மாலத்தீவில் ஒன்றாக கொண்டாடிய ஃபோட்டோ கூட சோஷியல் மீடியாவில் வெளியானது. ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோக்களை வெளியிட்டவரே ராஷ்மிகா மந்தனா தான். மந்தனா பணம் புகழுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர். சமீபத்தில் வெளியான அனிமல் திரைப்படம், இது தமிழ்நாட்டில் கூட நிறைய ஸ்கிரீன்ஸ் வெளியானது. இந்த திரைப்படத்தில் ரன்பீர் கபூர் கூட ராஷ்மிகா மந்தனா நெருக்கமான படுக்கையறை காட்சிகளில் நடித்திருப்பார். இந்த படத்தில் ரன்பீர் கபூர் கூட அவருக்கு லிப்லாக் காட்சிகள் கூட இருந்திருக்கும். அது மட்டுமல்ல, இந்த படத்தில் செமி நியூடாக, அதாவது அரை நிர்வாணமாக கூட நடித்திருக்கிறார் ராஷ்மிகா மந்தனா. இதை பற்றி அனிமல் பட இயக்குனர் அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு நடிப்பதற்கு ராஷ்மிகாவை சம்மதிக்க வைத்தீர்கள் என்று கேட்டதற்கு அந்த டைரக்டர் கூலா என்ன சொன்னார்னா, அவர் பேர் சஞ்சய் ரெட்டி, அது மாதிரி சம்திங் ஒரு நேம், அர்ஜுன் ரெட்டி படத்தோட டைரக்டர். அவர் கூலா என்ன சொன்னார்னா, நான் எப்போவுமே என் படத்தில் நடிக்கிற நடிகைகள் கூட ஆஃப் ஸ்க்ரீனில் கெமிஸ்ட்ரியை டெவலப் பண்ணிப்பேன், அப்போ தான் ஆன் ஸ்க்ரீனில் அவங்களுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும் என்று சொன்னார். இந்த படத்தில் அனிமல் படத்தில் அந்த டைரக்டர் கூட ஆஃப் ஸ்க்ரீனில் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாத காரணத்தினால் இந்த படத்தில் நடிப்பதற்கு முதலில் கமிட் ஆகியிருந்த ஹிந்தி நடிகை, அவங்க பேர் எனக்கு சற்றென்று நினைவுக்கு வரவில்லை, ஹிந்தியில் பாப்புலரான ஒரு நடிகை,
அவங்க தான் அந்த படத்தில் முதல்ல ஹீரோயினாக கமிட் ஆகியிருந்தாங்க. பட் அந்த நடிகைக்கு இந்த டைரக்டர் கூட ஆஃப் ஸ்க்ரீனில் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகவில்லை என்ற காரணத்தினால் அந்த படத்திலிருந்து அந்த நடிகை தூக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் அந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா என்ட்ரி ஆனார். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.